அது வின்டர் சீசன்ல தான் இது ரொம்ப அழகா இருக்கும். विंटर सीजन ஆனா का बेस्ट। फेब इज द बेस्ट सीजन। हाँ लेकिन देखा நல்லா இருக்கும் अगर आपको आना है தண்ணி இவ்வளவுதான் இங்க. हाँ, अगर आपको आना है तो विंटर सीजन में आओ। தண்ணி गर्मी में तो அவ்வளவுதான் कुछ है नहीं। और ये देखा जाए तो ये इतना गहरा है भी नहीं। पहले तो देखा जाए तो मेरी काफी फटी पड़ी जस्ट थी। 2 इतना फीट बस 2 या 3 फीट है ज्यादा से ज्यादा ये सिर्फ 2 फीट है। 2 फीट से ज्यादा है ही नहीं। इसमें आप इतना डर रहे हैं, आप स्विमिंग भी नहीं है लेकिन फिर भी आपकी हो ना, फट रही है इधर। क्या करे मेरी नहीं सबकी फटती है। சேரா- नेचर के अगेंस्ट तो कोई जा नहीं सकता। சரி கீழே இடுக்குமா? हम्म। ஒரு அடி இருக்கும் हाँ शेर है சில देखो। இடத்துல ஒரு அடி சில இடத்துல 2 அடி इतने भी हो मार्शलैंड नेचर से ना नेचर से सबकी फटती है। वो जाओ बोलते हैं ना, वो हाँ। घसीट लेगा आपको। अच्छा தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரையா கம்மியா இருக்கு ம். இப்போ வந்து தண்ணி வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு மார்னிங் வந்து தண்ணி ஹைட் ஆயிடும் ஹைட் ஆயிரும், அப்போ அந்த வேர் இருக்கு ஃபுல்லா இதாயிரும். அந்த செடி இருக்குங்களா ஆமா, லைட் ஓ நைட் ஃபுல்லா ஹைட் ஆயிரும். ஓ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கணக்கு 6 மணி நேரம் ஏறும் 6 மணி நேரம் வேற. ये एक्चुअली ஒரு ஒன் டே எத்தனை வாட்டி சார் ட்ரிப் அடிப்பீங்க? போட்டு வர பொறுத்து இருக்கு இல்ல இதுவரை நீங்க எவ்வளவு ஹையஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்க? அது ஒரு 6 7 ஆறு அதிக போட்டு வேணா ஒரு 7 கால் பண்ணலாம் ஒரு 5 4 இல்ல பண்றது பெரிய விஷயம் இல்ல, இது கொஞ்சம் டயர்ட் ஆகுதா உங்களுக்கு? டயரா தான் இருக்கும் 7 வாட்டியே ஒரு நாள் பழகுறதுனால ஒண்ணும் தெரியாது அதாவது 7 சவாரினா வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ரெஷ் வந்தாதான் பண்ண முடியும் ரெஷ் இல்லைன்னா இப்போ நாளைக்கு எடுத்துட்டா ஒரு 2 சவாரி கிடைக்கிறதே கஷ்டம் ஆமா, போட்டு weekdays வராது. இதுல வேலை செய்யறாங்க நாங்க ஒரு 50 பேர் இருக்கிறோம் ஆட்டோ ஸ்டாண்ட் 50 பேர்ல நாளைக்கு ஒரு 10 பேர் 5 பேர் வந்து ஆளுக்கு 2 ரூபாய் கிடைக்கும் வேற வேற வேலைக்கு போயிடுவோம் ये देखिए काफी अंदर ये बहुत ही एक्चुअली बड़ी है। ये जो लटक रहे हैं ना, ये रूट्स है इसके। अच्छा ये रूट्स है। हाँ, इसकी वजह से वो ऑक्सीजन जो न्यूट्रिएंट्स ஆக்ஷன் घसीटता है। ये अलग टाइप के जड़ है, ये सब जो है ये रूट से। अच्छा आपको पता है कि ये मैंग्रोव फॉरेस्ट नाम क्यों पड़ा है? इसका रीजन क्या आपको पता है? पता है, अच्छा बता, मुझे तो पता नहीं, चलो आप ही बता दो। गूगल में पढ़ा था इसलिए बोल रहा हूँ। अरे सब लोग गूगल, चलो ठीक है आप कहते तो ठीक है बढ़िया। और क्या ये रहा मैंग्रोव नजारा। किस लिए बोलते हैं वो तो हमारे एक्सपर्ट को ही पूछना पड़ेगा। हाँ वो तो बताएंगे आपको सारी चीजें। ये जो नज़ारा है यहाँ का काफी अच्छा सीजन पे वही लीला को हाँ ஜாக்கெட்டா அவங்க போட்டல போடல. இல்லை அவங்க மேண்டேட்ரி தண்ணி கம்மி இல்ல இது போட்டல்னா கொஞ்சம் வெயில் வரும் சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. எல்லாருமே அவுத்துவாங்க அவங்க வந்து கிளம்பும்போது போட்டு தான் போக சொல்லுவாங்க, போட்டில் உட்காந்து போயிட்டு. ஆனால் இது தண்ணி வந்து கம்மி ஆகவே ஆகாது, இது பீச் கனெக்டட் இல்லை. ஏறும் இறங்கும் ஏறும் கேரளாவில் போனோம் இந்த மாதிரி ஒரு இது. கேரளா போயிருக்கேன் சார் போட்டோ. அதுதான் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு நியர்பை பிளேஸ் இருக்கிறது இதுதான் சேம். சார் எப்படி சார் இது பாருங்க என்ன மீன் மாதிரி இப்போ பண்ணுறீங்க? நீச்சல் அடிக்க தெரியல, அட்லீஸ்ட் எப்படியாச்சும் இது பாருங்க செம்மையா இருக்கு தானே. ஆமாம், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இந்த டைமில் வராதுல்ல? வாவ் செம்ம லொகேஷன் ஜி. இந்த ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி இருக்குல்ல, அமேசான் இப்போதான் ஜி ரியல் ஃபீலிங் வருது. அமேசான் காட்டு. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்த தண்ணி ஓரமாக தான் இருக்கும், லேண்ட்ல எல்லாம் வராது. இது ஆமாம், இது வந்து இந்த தண்ணி சதுப்பு நிலத்திலே இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி அது உள் சைடு வேற வேற மரங்கள் இருக்கும். இது இருந்த பிறகு அந்த சுனாமி அந்த டைம்ல அந்த வேகத்தை குறைச்சது, அந்த கோயில் காத்து இது வந்து அந்த வேகத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். வெளியில அடிச்சது இல்ல காத்து, இங்க பாருங்க அந்த காத்து தடுத்துட்டு வந்து மரம். कुछ भी हो नेचर के सपोर्ट எல்லாம் ஆடல, அந்த மேல செடி ஆடும், மேல உள்ள மட்டும் வந்து இந்த ஆடும். ஏன்னா அந்த காத்து வர காத்து தடுத்து அது மேலே தூக்கிடும். और पहली बात तो नीयत अच्छी रखोगे ना सब कुछ बढ़िया, अगर नीयत खराब है ना नेचर